வசனத்தை நாம் வாசித்து அது சற்று நேரம் தியானித்து கடந்து செல்லலாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். கவனிங்க, வசனம் சொல்லுது மணவாளன் வருவாரு எல்லாரும் சேர்ந்து 10 பேரும் ஆயத்தமா இருந்தாங்க. 10 பேரும் காத்திருந்தாங்க. 10 பேரும் மணவாளனுக்கு எதிர்பார்த்திருந்தாங்க. எப்போ மணவாளன் வருகிறாரோ அவருக்கு எதிர்கொண்டு போலான்னு சொல்லி தயாரா இருந்தாங்க. ஆனா மணவாளன் வருவதற்கு என்னாச்சு? நேராயிட்டே இருக்குது, தாமதமாயிட்டே இருக்குது. இப்ப வந்துடுவாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வர தாமதமாகிக்கொண்டே இருக்குது. இப்ப பாருங்க, தாமதமான உடனே எல்லாருக்கும் என்ன வந்துச்சா? நித்திரை மயக்கம் வந்துச்சா. இந்த நித்திரை மயக்கம் வந்த உடனே 10 பேர் என்ன செஞ்சாங்களாம்? தூங்க போயிட்டாங்களாம். 10 பேரும் தூங்கினாங்களாம். கவனிங்க, இப்போ 10 பேர் தூங்குறாங்கல்ல, 5 பேர் எப்படி தூங்குனாங்க? மணவாளன் வருகிற வரைக்கும் தீவட்டி எரிந்து கொண்டே இருக்கும்படியாக எண்ணெயை தயாரா வைத்துட்டு தூங்குனாங்க. 5 பேர் எப்படி தூங்குனாங்க? மணவாளன் வருகிற வரைக்கும் எரிந்து கொண்டிருக்க தீவட்டி எரிந்து கொண்டிருக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. ஆனாலும் எப்படி தூங்குனாங்க? அசால்ட்டா தூங்குனாங்க. அதன் மேல கவனம் இல்லாதவர்களாய். பாருங்க, 10 பேத்துக்கு அழைப்பு என்னன்னா, மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போகணும், மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும், மணவாளனோடு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இதுதான் இந்த 10 பேத்துடைய தரிசனம். இதுதான் இந்த 10 பேத்துக்கு அழைப்பு. இதுக்குதான் இந்த 10 பேத்த முன்குறிக்கப்பட்டிருக்குது. ஆனா 5 பேர் ஆயத்தமாய் தூங்கினார்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாத போது தூங்கினார்கள். ஆயத்தமே இல்லை. அவர் எப்ப வந்தாலும் என் தீவட்டி எழுந்து கொண்டிருக்கு. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அவள் வந்த உடனே போய் எல்லாரும் தீவட்டியை பத்த வைக்கணுமா? வேண்டாம். ஏன் தெரியுமா? அவள் வருகிற வரைக்கும் தீவட்டி என்னதான் செய்யணும்? எழுந்து. ஏன்னா மற்ற கடிகள் சொல்றாங்க, அவர் வரப்போறார், மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்ட உடனே இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் எழுந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. அப்ப தீவட்டி என்னதான் செஞ்சுட்டு இருக்கு? எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. 10 கன்னிகைகளுடைய தீவட்டி எழுந்து கொண்டிருக்குது. அதனாலதான் பாருங்க, அந்த தீவட்டி என்ன இல்லாதனால மணவாளன் வருகிறாருங்க சத்தம் கேட்ட உடனே இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் புத்தி உள்ள 5 கன்னிகைகளை பார்த்து கேட்கிறாங்க, எங்கள் தீவட்டி அணைந்து போகிறது. அப்போ 5 கன்னிகைகளுடைய தீவட்டி அணைந்து போகிறது. 5 கன்னிகைகளுடைய தீவட்டி அணையாமலே எரியுது. இப்போ அணைந்து போகும்னு தெரியுமா தெரியாதா? என்ன கொண்டு வரலங்க. இப்ப கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள். இவங்க நம்ம எல்லாருக்கும் பைக் ஓட்ட தெரியும், எல்லாரும் பைக் ஓட்டுறீங்க. ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பைக்கில் இந்த மீட்டரில் ஒரு பெட்ரோல் கேச்சு கொடுத்துப்பா, அது பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகுனா என்ன செய்வீங்க? 30 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் என்ன செஞ்சலாம்? போட்டுடலாம். போட்டால் 30 கிலோமீட்டர் போயிடலாம். 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க. இப்போ 30 கிலோமீட்டர் போனோம்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுருவோம். நம்ம போகிற இடம் எவ்வளவு தூரம்னே நமக்கு தெரியல. எவ்வளவு தூரம் இந்த பைக்ல டிராவல் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல. அப்படிங்கும் போது என்ன செய்வோம்? ஃபுல் டேங்க் அடிப்போம். ஃபுல் டேங்க் பெட்ரோல். ஏன்? போகிற இடத்துக்கு முன்னாடி இந்த வண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது. இதுக்காக நம்ம ஃபுல் டேங்க் அடிப்போம். ஃபுல் டேங்க் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். டேங்க்ல பாதி எண்ணெய் தீர்ந்துருச்சு, பாதி பெட்ரோல் தீர்ந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? அசால்ட்டா போகுமா? போக மாட்டோம். ஏன்? எங்க போக வேண்டியதுக்கு, என்ன எவ்வளவு தூரம் போக வேண்டியதுக்கு, எனக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியதுக்கு நமக்கு தெரியல. அதனால என்ன செய்வோம்? பாதி தீர்றதுக்கு முன்னாடியே மறுபடியும் போகிறேன். நான் டிராவல் பண்ணுறேன். நேரம் போயிட்டு இருக்குது. காலம் தாமதமாகி கொண்டிருக்குது. எங்க போறேன்னு தெரியல. எப்போ நான் போக வேண்டிய இடம் வந்து சேரணும்னு தெரியல. அதனால இந்த வண்டியில பெட்ரோல் குறைய மறுபடியும் டாப் அப் பண்ணி ஃபுல் பண்றோம்ல. அப்படிப்பட்டவன் தான் புத்தி உள்ளவன். அப்படிப்பட்டவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். பாருங்க, இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கட்டு, எனக்கு நான் போகிற மாதிரி நான் போயிட்டே தான் இருப்பேன். அது பாட்டுக்கு அது பிளிங்க் ஆகட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன செய்யணும்? நடு காட்டுல நடு ராத்திரி
விளக்கு வெளிச்சங்கள் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டு கண்ணை தள்ளணும், காப்பாற்ற வந்தனும் வர மாட்டான். அதே போலதான் பாருங்க, இந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா, அவளுக்கு எப்ப வருவாது தெரியாது. அவள் எவ்வளவு தாமதமானாலும் சரி, எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, அவள் வருகிற வரைக்கும் என் தீவட்டி என்னதான் செய்யணும், இருந்து கொண்டே இருக்கணும். அதற்கு ஆயத்தமாய், அதற்கு கவனமாய் இருப்பவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். அந்த கவனம் கூட இல்லாதவங்க தான் என்ன செய்றாங்க, புத்தி இல்லாதவங்க. இந்த கவனம் இல்லாதவங்க யாரு, சோம்பேறி. பக்கத்து சொல்லுங்க, கவனம் இல்லாதவன் சோம்பேறி. அழைப்பு மேல கவனம் இல்லாதவன் சோம்பேறி, தரிசனத்து மேல கவனம் இல்லாதவன் சோம்பேறி, திட்டத்து மேல கவனம் இல்லாதவன் சோம்பேறி, எங்க போனங்கிற காரியத்தை விழிப்புணர்வு இல்லாதவன் சோம்பேறி. எவனை வச்சு வேணாலும் என்ன வேணா செய்யலாம், இந்த சோம்பேறி முட்டாளை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சோம்பேறி கிட்ட ஒரு வேலையை சொன்னா நம்ம சொல்றோம், நம்ம சோம்பேறி கிட்ட ஒரு வேலை, இவன் அனுப்புனதுக்கு நானே செஞ்சு முடிச்சிடலாம். அநேக நேரங்கள் நம்ம சொல்லுவோம், அந்த நேரத்தில் சோம்பேறி கிட்ட வேலையை கொடுத்தாதான் நம்ம கிட்ட டைலாக் எல்லாம் வரும். தான் வச்சுக்கிற வேலைக்கு தம்பியை விட்டா நிலைமை தான். ஏன் சோம்பேறி கிட்ட வேலையை கொடுத்தா என்ன செய்யாது, ஒன்னும் உருப்படாது. சோம்பேறி எப்பொழுதுமே என்ன செய்வானா, இன்னும் கொஞ்சம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் செல்லட்டும், இன்னும் கொஞ்சம் கழிச்சு செய்யலாம், இன்னும் கொஞ்சம் கழிச்சு செய்யலாம் சொல்லி சோம்பேறி எப்பொழுதுமே தன்னுடைய வேலைகள்ல அசதியாக இருக்கிறான். பாருங்க, 10 கன்னிகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. 5 கன்னிகள் யாருன்னா உற்சாகம் உள்ளவர்கள். தேவனுடைய வருகை வரைக்கும் நான் எழுந்து கொண்டே இருக்கணும், என் தீவட்டி எழுந்து கொண்டே இருக்கணும் சொல்லி உற்சாகம் உள்ளவர்களாய், அதுல கவனம் உள்ளவர்களாய் இருந்தாங்க. ஆனா 5 பேர் எப்படி இருந்தாங்கன்னா சோம்பேறியா இருந்தாங்க. நல்ல கவனிக்க, நீங்க அறிவாளியா இல்லைனாலும் பரவாயில்ல, சோம்பேறியா மட்டும் இருந்தாதீங்க. ஒரு உற்சாகம் உள்ளவன், தரிசனத்து மேல திட்டது, தரிசனத்து மேல கவனம் உள்ளவன், தரிசனத்து மேல நோக்கம் உள்ளவன், நான் செல்ல வேண்டிய இடம் தேவனுடைய வருகையில எதிர்கொண்டு செல்லணும், அவனோடு கூட நான் கல்யாண வீடாகிய அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் நுழையணும்னு சிந்த உள்ளவன் எப்பொழுது என்ன செய்வானா, அவனுடைய தரிசனத்தை நோக்கி கவனத்துடன் ஓடிக்கொண்டிருப்பான். அவன் தான் புத்தி உள்ளவன். ஹல்லேலூயா. அவ புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை, அவங்க கொடுக்கப்பட்ட தரிசனத்தை மையமாய் வைத்து ஓடிக்கொண்டிருப்பாங்க. அவன் அறிவாளியா இருக்கணும்னு தேவையே இல்லை, சோம்பேறியா மட்டும் இல்லாம இருந்தா போதும். நம்ம கொடுக்கப்பட்ட அந்த தரிசனங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட நோக்கங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட திட்டங்கள் மேல நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், கவனமா இருக்கணும். நல்ல கவனிங்க, நமக்கு என்ன பேர் அப்படி தரிசனம் கொடுத்துக்கணும், உங்க ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஆனா நான் சொல்லுவேன், உங்களுக்கான தரிசனம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களை நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் அழைத்து செல்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அது மேல நீ தாகமா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அதற்காய் கவனத்தோடு செயல்படணும். அப்போ தரிசனத்து மேல எப்படி இருக்கணும், கவனம் உள்ளவர்களா இருக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறிகளுடைய கதையை பார்த்துருக்கீங்களா? குடும்ப ஜபத்தில் பாருங்க, நாங்கள் 4-5 பேர் தான் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் என்ன செய்வார்னாக்கி கமந்து கிடப்பார், கமந்து கிடப்பார். நாம எல்லாம் தட்டுவேன், பிரதர் உங்களுக்கு தான் ஜெப பாயிண்ட், அடுத்தது எலும்புங்கன்னு அணக்கு இருக்காது. கடைசி சொல்லி எடுத்து பிரதர் சொல்லுவேன், இந்த ஜபத்துக்காக அவர் ஜெபம் பண்ணுவார், பக்கத்தில் இருக்கவர் தட்டுவார், நான் தட்டுவேன், அணக்க இருக்காது. அப்புறம் பிடிச்சி ஒரு உழுப்புனா மெல்ல எலும்புவார். எலும்புன உடனே என்ன சொல்ல நினைக்காது, தூங்கிட்டேன்னு சொல்ல மாட்டார். சோம்பேறி எப்போதுமே அப்படி சொல்ல மாட்டான், தூங்கிட்டேன்னு சொல்ல மாட்டார். பிரதர் தரிசனம் கண்டு கொண்டிருந்தேன். அநேக சோம்பேறிக்கு வேலை இது, நான் தரிசனம் பார்த்து கொண்டிருந்தேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பா இருக்காது, தேவனோட உறவாடுகிற அனுபவம் இருக்காது. ஆனா தரிசனம் மட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். எப்ப பாருங்க தரிசனம் பார்த்தேன். சில இடத்த காலையில் எழுப்பி பாருங்க, அப்பதான் சொல்ல பாருங்க, நான் ஆண்டவரை கொடுத்த சொப்பனை பார்த்துட்டே இருந்த நீங்க எழுப்பி விட்டுட்டீங்க. சிலது அப்படியே சொல்லலாம்,
சொப்பனத்தை கலைச்சி விட்டுச்சுங்க. ராத்திரியெல்லாம் சொப்பனம் வராது, இது காலையில் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு தான் சொப்பனம் வரும். அதுவும் தலையோட மூடிக்கிட்டு. இதெல்லாம் யாரு? சோம்பேறி. நல்லா கவனிங்க. ஒரு தரிசனம் உள்ளவன், ஒரு அழைப்பு உள்ளவன், ராஜ்யத்துக்கு போகணுங்கிற ஏக்கம் உள்ளவன் எப்படி இருப்பான்னா, ராத்திரி ஒரு குண்டூசி விழுகிற சத்தம் கேட்டா கூட எழும்பிடுவான். ஏன் தெரியுமா? இந்த 10 கன்னிகைகள் எப்படி, 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எந்திரிச்சு 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 தீவட்டிக்கு எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, தீவட்டிக்கு எண்ணெயை இவங்க அப்பப்ப எழும்பி 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 தீவட்டில எண்ணெயை டாப்அப் பண்ணிக்கிட்டு இருந்ததுனாலதான், தீவட்டில எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருந்ததுனாலதான் மணவாளன் வரும்போது மற்ற 5 கன்னிகளுடைய தீவட்டி அணைய போகுது. ஆனா இந்த 5 என்ன செய்யுது? பிரகாசிக்குது. அப்ப நல்லா கவனிங்க. மணவாளன் வரும்போது இவங்க 10 பேரும் ஒண்ணு போலதான் தீவட்டியை வச்சிருந்தாங்க. 10 பேருடைய தீவட்டி எழுந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா 5 கன்னிகைகளுடைய தீவட்டி மட்டும் அணைந்து போகிறதுன்னு சொன்னாங்கன்னா, இவங்களை என்ன ஊத்தாம இருந்தா அணைந்து போகணுமா இல்லையா? ஒருவேளை எண்ணெயை வச்சிருக்கலாம், ஆனா என்ன ஊத்தாம இருந்தா மணவாளன் வரும்போது இவங்க தீவட்டி என்ன செய்யணும்? அணைந்து போகிறதேன்னு சொல்லி இவங்க என்ன ஊத்திக்கணும். அப்படி சொல்லப்படல. மற்ற 5 பேர் கேட்குறாங்க, எங்க தீவட்டி அணைந்து போகிறதே, உங்க எண்ணெயில என்ன செய்யுங்க, கொஞ்சம் தாங்க கேட்குறாங்க. அப்ப இந்த 5 தீவட்டி என்ன செய்யல? அணைந்து போகல. அது என்ன செய்யுது? பிரகாசமா எழுந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இவங்க அப்பப்போ எழும்பி எண்ணெய ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. இது ஏன்னா, இப்போ நல்லா கவனிங்க. மணவாளன் வந்துட்டாரு. 5 கன்னிகைகள் உள்ள பிரவேசிச்சிட்டாங்க. 5 கன்னிகைகள் எங்க போனாங்க? எண்ணெய் வாங்க போனாங்க. எண்ணெய் வாங்கிட்டு வந்து 5 கன்னிகைகள் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் கதவை திறக்கணும்னு கேட்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லணும் இவங்களுக்கு? நீ ஏன் எண்ணெய் இல்லாமல் வந்தாய்? கேட்கணுமா வேண்டாமா? நீ ஏன் எண்ணெயை ஊத்தி கொண்டே இருக்கல? நீ ஏன் எண்ணெய் ஆயத்தப்படுத்த? இதுதானே ஏன்னா பிரச்சனை. என்ன என்னதானே இல்ல, என்னதானே இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன செய்யணும்? என்ன ஏன் இல்லைன்னு தான் கேட்கணும். அதான் சரியான கேள்வி. ஆனா இவங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரை எங்களுக்கும் கதவை திறக்கணும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் 13வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, நல்ல கவனிக்க, மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? இப்ப என்ன இல்லாம வந்தது பிரச்சனை இல்லை, இவங்க விழித்து இருக்காம இருந்ததுதான் பிரச்சனை. இவங்க விழித்து இருந்தாங்கன்னா இவங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கும், என்ன தீர போகுது, விளக்கு அணைய போகுது. அதனால என்ன செய்யணும்? மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்ட உடனே என்ன வாங்க போக அனுபவம் இல்லை. மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த தீவட்டி என்ன செய்யும்? கொஞ்சம் அதோடைய தன்மையை இழந்திருக்கும், அந்த பிரகாசத்தை இழந்திருக்கும். அது எரிகிற அந்த எரிகல்ல கொஞ்சம் மந்தமாயிருக்கும். அப்பவுமே இவங்க என்ன பண்ணிருக்கலாம்? தீவட்டில எண்ணெய் இல்லை, அதனால போய் எண்ணெயை வாங்கிட்டு வந்துடும் சொல்லி இவங்க ஆயத்தப்பட்டு எண்ணெய் வாங்க போயிருக்கலாம். ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எண்ணெய் இல்லாம இருக்கிறத பார்த்துக்கிட்டா இருந்தாங்க? எண்ணெய் இல்லாம இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? பார்த்துருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? எண்ணெயை வாங்கியிருப்பாங்க. கவலையே இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நல்லா கவனிங்க, இவங்களுக்கு என்ன இல்லைன்னா மணவாளன் வந்தா எதிர்கொண்டு போகணுங்கிற கவனம் இல்லை, அந்த கவலை இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கவனம் உள்ளவர்களை தான் தேவன் சொல்றாரு புத்தி உள்ளவர்கள்னு. கவனம் இல்லாம இருக்கிறவன் பேதையா இருந்தாலும் கூட கர்த்தர் என்ன செய்வாரு? அவனை கனப்படுத்துவார். நோவாவை பார்த்தீங்கன்னா, நோவா படிக்காதவன் தான். நோவாவுக்கு போட்டு எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. நோவாவுக்கு போட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த நோவா தேவன் மேல வாஞ்சையாய் தாகமாய், என வேதம் சொல்லுது அவன் நீதிமானா இருந்தானா, வாஞ்சையாய் தாகமாய் இருந்ததுனால இந்த நோவா கிட்ட
போட்டை பார்க்காத நோவாவுக்கு பெரிய கப்பலை கட்டுற ப்ராஜெக்ட். படிப்பறிவு இல்லாதவன், இதுவரை போட்டை பார்க்காதவன், அப்படிப்பட்டவன் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, பெரிய ப்ராஜெக்டை கொடுக்கிறாரு, கப்பல் கட்டுற ப்ராஜெக்ட். ஏன்? அவனுக்குள்ளால என்ன இருக்குன்னா தாகம் இருக்கு, அவனுக்குள்ளால தேவனை குறித்த வாஞ்சை இருக்கு, அவனுக்குள்ளால தேவனை குறித்த கரிசனம் இருக்கு, தரிசனத்து மேல கவனம் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால நீங்கள் இந்த நாட்கள்ல சோம்பேறியா மட்டும் இல்லாம இருந்தா போதும். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு திறமை இருக்குது, எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு ஞானம் இருக்குதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க சோம்பேறியா மட்டும் இல்லாம தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அந்த தரிசனத்து மேல, அந்த திட்டத்து மேல, அந்த நோக்கத்து மேல கவனம் உள்ளவர்களாக இருந்தா மட்டும் போதும். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். உங்களை தாங்க ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வாரு. ஏன்னா உன் தரிசனத்து மேல நீ கவனமா இருக்கிற. அப்ப நமக்கு எப்பவும் கவனிங்க, நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனம் என்ன. எது மறந்தாலும் நான் ராஜ்யத்துக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ராஜ்யத்துக்காய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கிறத மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் ராஜ்யத்துக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற. நல்ல கவனிங்க, யாருக்குள்ள அந்த ஆசை இருக்கோ. மோசேக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சுட்டாருங்க. மோசேயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், ஆனா அதன் மத்தியில கர்த்தர் வைத்த தரிசனத்தின்படி மோசே நடத்த ஆரம்பிச்சார். யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன தரிசனம் இருந்து, யோசேப்பு என்ன சொன்னா, தகப்பன்ற போய் என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கும், என் சகோதரர்கள் அரிக்கட்டெல்லாம் தலைவணங்கி நிற்கும். நான் தரிசனம் அது மட்டும் இல்லை, இரண்டாவது சொப்பனத்தை கண்டான். சந்திரனும் சூரியனும் என் முன்னாடி தலைவன். அப்போ உடனே யாக்கோபு சுதாரிச்சுட்டான். யாக்கோபு சோம்பேறி இல்லைல்ல, யாக்கோபு சுதாரிச்சுட்டான். இவன் என்ன சொல்ல வர்றான்னா, அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, இவன் முன்னாடி தலைவனுக்கு நிற்பாங்கன்னு இவன் சொல்றான். இந்த பொடியை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். நல்ல கவனிங்க, அந்த தரிசனத்தின் மேல, அந்த தரிசனத்துக்கு அழைப்பு வச்சதுனால அந்த தரிசனத்தின் மேல அவன் என்ன செய்யறான், கவனமா இருக்கிறான். தேவன் வைத்த அந்த தரிசனத்தின் மேல கவனமா இருந்தனால தான் பாருங்க, சிறைச்சாலையில இருந்தவனை சிங்காசனத்துல கொண்டு உட்கார வச்சாரு. காரணம் தெரியுமா, தரிசனத்தின் மேல கரிசனை, தரிசனத்தின் மேல கவனம். அப்ப நம்மள என்ன செய்யணும்னா, எனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. என்னுடைய தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜ்யத்துக்கு போகிற தரிசனம். அப்ப என் வாழ்க்கையில எவ்வளவு சிறைச்சாலைகள் வரலாம், எத்தனையோ அடிமைத்தனங்கள் வரலாம், எத்தனையோ அவமானங்கள் வரலாம், எத்தனையோ நிந்தைகள் வரலாம். என்னை சுத்தி எல்லாரும் பரியாசம் பண்ணலாம். போத்திபாலுடைய மனைவி கைதா உன்னால பிடிச்சிருக்க முடிஞ்சுச்சா, வேற ஆளே கிடைக்கலையா, ஆளே கிடைக்காம தான் போத்திபாலுடைய அவ்வளவு பெரிய ஆளுங்க, அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பெரிய ஆளுடைய மனைவியுடைய கையை பிடிச்சு இழுத்தியான்னு சொல்லி பரியாசம் பண்ணலாம். யோசேப்பு பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனா யோசேப்புடைய கவனம் எல்லாம் ஒண்ணு, எனக்குன்னு ஒரு தரிசனம் உண்டு, எனக்குன்னு ஒரு திட்டம் உண்டு, எனக்குன்னு ஒரு நோக்கம் உண்டு. அதை நோக்கி நான் என்ன செய்யணும், போயிட்டேன். எவன் என்ன சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடக்கூடாதா, விட்டுறணும். சோம்பேறி என்ன செய்வான், சோம்பேறி என்ன செய்வானா, ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னா, சோம்பேறியை பார்த்து ஒரு புத்தி இல்லாதவன்னு சொல்லுங்க. சோம்பேறி என்ன செய்வான், ஐயோ நம்மளை பார்த்து புத்தி இல்லாதவன்னு சொல்றாங்க, நம்ம என்ன செய்யணும், சுறுசுறுப்புள்ளவனா மாற்றணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். என்ன புத்தி இல்லாதவன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்ன அறிவு கிட்டவன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்ன ஞானம் இல்லாதவன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதையே நம்மகிட்ட திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு வகை வந்து நம்ம கிட்ட நம்ம சொன்னதை திருப்பி திருப்பி வந்து நம்மகிட்ட சொல்லுதுனாலே நம்ம கணக்காகிடணும். இது என்னது, சோம்பேறி.
ஆனா உற்சாகம் உள்ளது ஒண்ணும் அப்படி இருக்காதுங்க. நீங்க என்ன பேசுங்க, அது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுக்கிட்டு அது போயிட்டே இருக்கு. காரணம் என்ன? அது லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது, அது திட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது, அது அதுக்கு மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. அதனால அது எந்த புயல் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, அடிமை ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிற உன்னை கொண்டு நான் அரசனை வைப்பேன்னு சொன்னாரு. தாவீதுடைய நோக்கம் எல்லாம் ஒண்ணு, நான் அரசன். அதனாலதாங்க யுத்த காலத்துல வந்து நிற்கும் போது சபையில் சொல்றான், எவன் ஒருவன் இந்த பெலிஸ்தனை கொண்டு போடுவாரோ அவனுக்கு என்னுடைய மகளையும் ராஜ்யத்தின் பாதியையும் தருவேன். இதை மேற்கொள்ள முடியும்னா, இதை உடைக்க முடியும்னா, இதுல ஜெயிக்க முடியும்னா யாரால முடியும்? தரிசனத்தின் மேல எண்ணம் உள்ளவனால மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். தரிசனத்தின் மேல கவனம் உள்ளவனால மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். தரிசனத்து மேல வைராக்கியம் உள்ளவனால மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். அதனாலதான் பாருங்க, தாவீதுக்கு மேல வச்ச அபிஷேகம், தாவீது மேல வச்ச தரிசனம், தாவீது மேல வச்ச திட்டமே என்னன்னாக்கி, அடிமையா ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிற நீ யாரா இருப்ப? ராஜாவா தான் இருப்ப, அரசனா தான் இருப்ப. அப்போ தாவீதுக்குள்ள நான் அரசனாகுவேங்கிற என்ன செஞ்சுட்டு ஆணித்தரமா வளர்ந்துருச்சு. அதனாலதான் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கடிகள், அத்தனை மத்தியிலையும் தாவீது தான் ராஜாங்கிற அந்த தரிசனத்துக்கு நேராக, அந்த திட்டத்துக்கு நேராக, அந்த நோக்கத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்ததுனாலதான் அவன் ராஜாவாய் கர்த்தர் கொண்டு அரியணையில உட்கார வச்சார். நல்லா கவனிங்க, நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நித்திய ஜீவன்கிற தரிசனத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு பரலோக ராஜ்யங்கிற தரிசனத்தை வச்சிருக்கேன். அப்ப நீ என்ன செய்யணும்னா, இந்த ராஜ்யத்துக்கு நீ ஓடும் போது பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், பல நெருக்கடிகள் வரலாம், பல உபத்திரவங்கள் வரலாம், பல சஞ்சலங்கள் வரலாம், பல வேதனைகள் வரலாம், பல வியாதிகள் வரலாம். ஆனா நீ என்ன செய்யணும்? ராஜ்யத்துக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ராஜ்யத்துக்காய் அழைக்கப்பட்டவன், நான் ராஜ்யத்துக்காய் வேறுபிடிக்கப்பட்டவங்கிற சிந்தையோடையே ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி ஓடுறவங்களை தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ராஜ்யத்துக்குள்ள சேர்க்க முடியும், ராஜ்யத்துக்குள்ள கொண்டு செல்ல முடியும். உங்க திட்டத்து மேல, உங்க தரிசனத்தை மேல, உங்களுடைய அழைப்பு மேல உங்களுக்கு எப்பவும் என்ன செய்யணும்? கவனம் இருக்கணும். கவனம் இல்லைன்னா என்ன செய்யும்? அவர் வரும்போது எல்லாம் அணைஞ்சிக்கு ரெண்டாக கிடக்கும். நீங்க போய் ஆண்டவரே எனக்கு கதவை தட்டும், கதவை தட்டி ஆண்டவரே எனக்கு தரங்க, எனக்கு தரங்க, எனக்கு தரங்கன்னா திறக்க மாட்டாரு. ஏன்னா அடைச்சது யாரு? அவரு. ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அடைக்கிறவர் அவர். ஒருவரும் அடைக்க கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அவர். நல்லா யோசிச்சு பாருங்களா, நோவாவை தண்ணி பெருகிருச்சு, போட்டு கிளம்புது, நோவாவுடைய பேலை கிளம்புது. நோவாவை உள்ள விட்டு, நோவா நீ பேலையை அடைச்சிக்கன்னு சொன்னா நிலைமை என்ன இருக்கும்? ஒண்ணு யாரு போய் கதவுனாலும் அவன் திறந்துருப்பான். என்ன ஒண்ணு, கதவை தட்டி 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 நோவா திறக்கல, கதவை உடைச்சிருப்பான். ஆனா அடைச்சது யாரு? கர்த்தர். அவர் அடைச்சா ஒருவனும் திறக்க முடியாது. அப்ப நல்லா கவனிங்க, நோவாவுடைய நாட்கள் நடந்து போலவே அவர் வருவாரு, பேலை புறப்படும், ரதம் புறப்படும். நீங்க இப்ப கதவை தட்டினாங்க, என்ன நடக்காது? திறக்கிற அனுபவம் இருக்காது, திறக்க மாட்டாரு. ஆத்மா ஆத்மா ஜீவன் உள்ளதா இருக்கு, ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது, ஆத்மாக்குள்ள தேவனை கொடுத்த தாகம், ராஜ்யத்தை கொடுத்த வாஞ்சை இருக்குன்னா நீ துடிப்ப, ஆராதனை ஏங்குவ, துதிக்கிற வேலை தேவனை துதிக்கிறதுக்காக உன் உள்ளமெல்லாம் துடிக்கும். அப்படி உன் வாழ்க்கை இருக்குன்னா உனக்கு என்ன குறையவே இல்லை.
இது அணையவே செய்யாது. அவர் வருகிறது தாமதமானாலும் சரி, அவர் வர்றதுக்கு லேட்டானாலும் சரி, இது எழுந்து கொண்டே இருக்கும், இது பொங்கிக் கொண்டே இருக்கும். சோம்பேறி அப்படி இருக்க மாட்டான். சோம்பேறி எப்பண்டா கொஞ்சம் இடம் கிடைக்கும் கமந்துக்கலாம். ஆராதனையில் சில இடம் கமந்து கிடக்கும் பார்த்துக்கீங்களா? எந்த இடம் தெரியுமா? 50 வயசுக்கு மேல எல்லாம் இப்படி நிக்குது, 30 வயசுக்கு மேல எல்லாம் கமந்து கிடக்குது. ஏன்? உடல் பலகீனம். ஒரு பலகீனமும் இல்லை, சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் பாருங்க. காலையில் 5 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போனீங்கன்னா 3:45 அலாரம் வச்சு எழும்ப முடியுது இல்ல? 5 மணிக்கு எங்கேயாவது ஜாலியா சந்தோஷமா கொண்டாட போகணும்னா எழும்ப முடியுது இல்ல? 80 வயசுல ஆத்மா நரகத்துக்கு போயிடும். தேவனுடைய காரியத்துல நீ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுப்பி ஆராதிச்சு பாரு. உனக்கு எழுப்பி விடணும் வந்து எம்மா எலும்பு, எம்மா எலும்பு, எம்மா 5 நிமிஷம், எம்மா 2 நிமிஷம். சோம்பேறி. நீ எப்படி ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? நீ எப்படி தேவனுடைய வருகையில எதிர்கொண்டு போக முடியும்? நல்ல கவனிக்க. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை வளர்ந்து 12th முடிச்சு, அடுத்த காலேஜ் 3 வருஷம் முடிச்சு, அடுத்த ஒரு செகண்ட் டிகிரி 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சு, இவ்வளவு செஞ்சு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறதுனாக்கி அந்த கம்பெனியில் உன்னை பிரமாண்டா எடுக்கிறதுக்கு 3 மாசம் ட்ரைனிங். 3 மாசம் உன்னை ட்ரைனிங் போட்டு வாட்டுவான். எதுக்கு? அந்த கம்பெனியில் பிரமாண்டா. இந்த உலகத்து சட்டங்க, இந்த உலகத்து நீதி. அதுக்கு நீ செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். போன் பண்ணுவான். அப்போ இந்த சோம்பேறியை நியம செய்யும். வீட்டுக்குள்ள படுத்து கிடந்துட்டு, சார் நான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். நான் நிறைய சோம்பேறியை பார்த்துருக்கேன். அங்கே போய் கையெழுத்து போட்டுரும், வீட்டுக்குள்ள வந்து படுத்து கிடக்கும். சொல்லும், சார் நான் ஒரு கஸ்டமரை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். சில நேரம் காதலியை கூட்டு சுத்த போவான். அப்போ போன் வரும், சார் நான் கஸ்டமரை பார்க்க கஸ்டமர் வீட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறேன். இந்த பணப்பெல்லாம் எங்க தெரியுமா? மாச கடைசியில் தெரியும். டார்கெட்டை முடிக்கணும். டார்கெட்டை முடிக்கலாம். 3 மாசம் தான் ப்ரமோட் ஆகாது, சீட்டை கழிச்சு வெளியே தள்ளிடுவான். இந்த உலகத்துக்கே உனக்கு ஒரு டார்கெட் இருக்கு. உன்னை ஒரு கம்பெனிக்கு ப்ரமோட் ஆக்கணும்னாக்கி 3 மாசம் ட்ரைனிங் பீரியட் இருக்கு. ராஜ்யத்துக்கு நல்ல கவனிங்க. இது சர்வீஸ் ஸ்டேஷன் மட்டுமல்ல, இது தாய் வீடு மட்டுமல்ல, இது ஒரு ட்ரைனிங் சென்டர். பக்கத்தில் சொல்லுங்க, இது ஒரு ட்ரைனிங் சென்டர். இங்க ட்ரைனிங் உனக்கு எப்படி நடக்கும்னா, நாங்க சொல்றோம்ல, உன் வாயை நன்றாக வாயை தவற உன் வாய் திறக்கணும். அங்க மத்த மந்திரம் உன் வாய் திறக்கணும். கையை தட்டணும். இது ட்ரைனிங். இங்க நீ தட்ட மாட்டேன்னு சொல்லி கையை அப்படியே வச்சுட்டு இருந்தா அங்கே எப்படி போக முடியாது. அப்படி நல்ல கவனிங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, ராஜ்யத்துக்கு போவதுக்காக நான் ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இங்க ட்ரைனிங் நடக்கும் சிந்த உங்களுக்குள்ள வந்துட்டாலே, அந்த கவனம் உங்களுக்குள்ள வந்துட்டாலே, இங்க தொடங்கண்டா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே. தண்ணி தாகம் வராது. உற்சாகம் உள்ளவனுக்கு தண்ணி தாகம் வராது. இந்த காண்பவரே என்கும் போது மண்டையில பியானு வராது, சொல்கிறோம்ல, வராது. இந்த காண்பவரே என்னை காண்பவரே இதயத்தில் இருந்து பார்க்கிறான்ல, அந்த பரலோக வாசி, அந்த பரலோக வாஞ்சி உள்ளவன், அந்த பரலோக துடிப்பு உள்ளவன், அந்த பரலோக ஏக்கம் உள்ளவன், அவனுக்கு கொட்டாய் வராது. அப்போ ஆராதனை நடக்கும் போது உனக்கு கொட்டாய் வருதுனால நீ கணக்காக்கிக்க, நீ என்ன சோம்பேறி. ஏன்னா இந்த ட்ரைனிங் பீரியட்ல நீ எந்த அளவுக்கு அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் ஆராதிக்கலாம், அப்புறம் ஜெபிக்கலாம், அப்புறம் வேதத்தை வாசிக்கலாம் நீ ஒதுக்கி வச்சா நீ யாரா? சோம்பேறி.
நல்லா புரிந்து கொள்ளுங்க, ட்ரைனிங் பீரியடு. இந்த உலகத்தில் நீங்க வாழும்போது இங்க உங்களுக்கு ட்ரைனிங், சபை உங்களுக்கு என்ன பண்ணுது? ட்ரைன் பண்ணுது. நீ இப்படியே உட்கார்ந்து வாயத்தவ தேவனை ஆராதி, தேவனை துதி, சத்தமிட்டு தேவனை கூப்பிடு, உன் வாயை தவ, உன் வாயை நன்றாக தவன்னு சொல்லி இங்கிருந்து நாங்க கத்தலாம். எதுக்கு? ஆனா உங்க இருதயத்தை கத்தருக்கு கொடுங்க, கத்தரை நோக்கி கதறுங்க. நீதிமானுடைய கம்பீர சத்தம் கர்த்தருடைய சமூகம் வரைக்கும் எட்டுமா. அப்ப நல்லா கவனிங்க. நீங்க சோம்பேறி இல்லைன்னா உங்களுக்கு சும்மா சொல்ல வேண்டாங்க. என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும், ராஜ்யத்துக்கு செல்ல நீங்க தயாராகணும். அதுக்கு நீங்க ஒண்ணு செஞ்சா போதும், கவனமா இருந்தா போதும். விளக்கு கொஞ்சம் தன்மை கம்மியாகும் போது, கொஞ்சம் எரிக்கிற அனுபவம் கம்மியாகும் போது, கொஞ்சம் அசையும் போது டக்குன்னு என்ன செய்யணும்? எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும். ஒரு சின்ன பையன் சாமுவேல், மெல்லிய சத்தம் தான் கேட்டுச்சு, அவனுக்கு கேட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளால அந்த தாகம், அவனுக்குள்ளால அந்த வாஞ்ச, அவனுக்குள்ளால அந்த ஏக்கம் தேவ சத்தத்தை கேட்க வச்சுச்சு. சோம்பேறிக்கு சத்தம் கேட்காது. சோம்பேறிக்கு என்னன்னு தெரியுமா? தேவ சத்தம் கேட்கும்னா எப்படி? அம்மா அப்பா கூப்பிட்ற சத்தமே கேட்காது. அப்புறம் எப்படி தேவ சத்தம் கேட்கும்? அம்மா அப்பா காலில் கிடந்து கத்தியாங்கல்ல, ஏம்மா எந்திமா தம்பி எந்திப்பா, கேட்காது. கேட்குதா? உங்க பிள்ளைகள் நான் தெரியுமே. ஒன்று சொல்றேன், தயவு செய்து பிள்ளைகளை கரெக்டாக வளருங்க. வேதத்தில் இவங்க போய் என்ன கேட்குறாங்க? அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பத்தாம போயிடும், அதனால நீங்க என்ன செய்யுங்க, விற்கிற இடத்துல போய் வாங்கி. இது என்ன சொல்லுது? எண்ணெயில நீ என்ன செய்ய முடியாது, எரிய விட முடியாது. எண்ணெய் உதண்ட கொதில வாங்கி நீ என்ன செய்ய முடியாது, எரிய முடியாது. அப்போ இது வேத வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, உங்க எண்ணெயை வச்சுதான் நீங்க போக முடியும், உங்க பிள்ளைகள் எண்ணெயை வச்சுதான் உங்க பிள்ளைகள் போக முடியும். எங்க அப்பாட்ட எண்ணெய் கொழுந்து விட்டு எஞ்சிது, அதை வச்சு நான் போய் வேணா முடியாது. அப்போ உங்க பிள்ளைகளை இன்னைக்கு இந்த ஒன்றை சொல்லி முடிக்கேன். உங்க பிள்ளைகளை ஒரு நாள் உங்க சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்குதீங்களா? சில சோம்பேறி தூங்கும் விட்டுக்கிட்டு. 4 நாள் ஆனாலும் தொல்லை தீர்ந்து சோரம் உங்கன்னா குழம்பு வைக்காண்டாங்க. இன்னும் கொஞ்சம் கஞ்சியை காய்ச்சி நாளைக்கு போட்டு குடிச்சிக்கிட்டு தூங்கிட்டே இருக்கலாம். 4 பிள்ளைகள் இருக்குன்னா 4 பிள்ளைகள் எங்கிட்ட கேட்டு அம்மா வீட்டில் நிற்கட்டு. இதெல்லாம் சோம்பேறியானம். உற்சாகம் உள்ளது ஒரு நாள் கூட பிள்ளைகளை வெளியே விட்டு நிம்மதியை தூங்காது. சூழ்நிலை நிமித்தம் படிக்க விட்டுறோம், சூழ்நிலை நிமித்தம் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுறோம். ஆனால் ராத்திரியெல்லாம் என்ன செய்யாது, தூக்கம் வராது. என் பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாலோ என் பிள்ளை இருக்கா இல்லையா? நான் சிம்பிளா சொல்றேன். நாளைக்கு ராத்திரி தேவனுடைய வருகை வருமானா, ஒருவேளை உன் என்ன எரிந்து கொண்டிருக்குது, உன் தீவட்டி எரிந்து கொண்டிருக்குன்னா நீ அவரோட போயிட்டு இருப்ப. உன் பிள்ளை கைவிடப்படுவான், உன் மக கைவிடப்படுவான், உன் மக இந்த நரகத்தில் போயிடுவான். நான் தயவு செய்து சொல்றேன், உங்களால் இந்த உலகத்தை திருத்த முடியாது, உங்களால் இந்த ஊரை திருத்த முடியாது. உங்க பிள்ளைகளை திருத்த முடியும், உங்க பிள்ளைகளை நல்வழியில் நடத்த முடியும், உங்க பிள்ளைகளுக்கு உங்களால் போதிக்க முடியும், உங்க பிள்ளைகளை ராஜ்யத்துக்கு உங்களால் நடத்தி செல்ல முடியும். தயவு செய்து பிள்ளைகளை நடத்துங்க. உங்க சோம்பேறித்தனத்தினால பிள்ளைகளை நாசாக்கிறாதீங்க. கர்த்தருக்குள்ள வளருங்க. கர்த்தருக்குள்ளால அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கடையும்படியாக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. நீங்களும் ஆயத்தப்படுங்க. உங்க எண்ணெய் எரிந்து கொண்டே இருக்க